ஹாய் ஆஸ்பிரண்ட், குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு டே 2, அதாவது பிசி வர ஞாயிற்றுக்கிழமை பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதோட ஃபைனல் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டே 2 அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்கள். ஓகே, டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை இனிமேல் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படி எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், எப்படிலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது, நான் எப்போ பாஸ் பண்ணலாமா, பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் யாருக்கும் இருக்குது அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு வெபினார் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா, அதில் கலந்துக்கோங்க. கீழே லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கான கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் கவனிங்க. ஓர் உயிரினத்தின் மரபு பொருட்களில் திடீரென ஏற்படும் மாற்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சடுதி மாற்றம் அப்படிங்கிறது இருக்க போது. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எத்தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறது, தன்னுடைய தண்டுல எது உணவுப் பொருளை சேமிக்கும் அப்படிங்கறத கேட்கிறாங்க. எது அப்படின்றது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. சரிங்களா, அடுத்தது பாருங்க, சரியான இணை எது கரெக்டா இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, வைட்டமின்ஸ் மற்றும் அதனால ஏற்படக்கூடிய என்னது டிசீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1 பெரி பெரி அப்படிங்கிறது. வைட்டமின் B1 குறைபாடால என்னது பெரி பெரி அப்படிங்கிற நோய் ஏற்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. வைட்டமின் ஏல என்னது மாலைக்கண் நோய் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, வைட்டமின் டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரிக்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, சரி, அடுத்தது பாருங்க, எலிசா சோதனை மற்றும் வெல்ஸ்டன் பிளேட் சோதனை டேஷ் நோய் பாதிப்பினை கண்டறிய பயன்படுது அப்படிங்கறத கேட்கிறாங்க. என்ன நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் பா. சரிங்களா, எய்ட்ஸ் நோயை கண்டறியக்கூடிய ஒரு சோதனை தான் இந்த சோதனை. அடுத்தது பாருங்க, இவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது, எது ராங் பேராக இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்டே நமக்கு தீப்பாறையிலிருந்து சுண்ணாம்பு பாறை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தப்பு. சரிங்களா, தீப்பாறையிலிருந்து சுண்ணாம்பு பாறை அப்படிங்கிறது நமக்கு வராது. சுண்ணாம்பு பாறை அப்படிங்கிறது படிவு பாறையிலிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு இங்க என்னது தவறாக இருக்கு. ரெண்டு பாருங்க, சதுப்பு நில காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதிகமான சதுப்பு நில காடுகள் எங்க இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடியதுதான் சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, என்னது கடலோரம், கடலூர். சரிங்களா, கடலூர். ஓகேவா, கடலூர்ல தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல நமக்கு சதுப்பு நில காடுகள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில். எங்கன்னா கடலூர்ல தான் இருக்கு. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்க, பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. பிளாட்டினம்ல உற்பத்தியில அதிகமா இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஓகேவா, சரி, புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது. புவியோட லேயர்ஸ்ல எந்த லேயரை வந்து துளையிட்டோம்னா எண்ணெய் கிணறு கிடைக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன லேயர்னா மேலோடு. சரிங்களா, மேலோடு தான் நம்ம என்னது தோணும்னா தான் நமக்கு என்னது எண்ணெய்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உட்கருலாம் கிடையாது. உட்கரு வரைக்கும் நம்ம போகலாம் முடியாது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா, மேலோடு அப்படிங்கிறத நமக்கு கரெக்ட். அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறிக அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, மங்கள் பாண்டே பராக்பூர் கரெக்டா தான் இருக்கு. பராக்பூர்ல தான் என்னது மங்கள் பாண்டே அவர்கள் இந்த சிப்பாய் கிளர்ச்சிகளை ஆரம்பிப்பாரு. ஓகேவா, பராக்பூர். வேலு நாச்சியார் சிவகங்கை கரெக்ட். சிவகங்கையை மீட்டெடுக்கிறது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வேலு நாச்சியார் மீட்டெடுப்பாங்க. சரிங்களா, அடுத்து ராணி லட்சுமி பாய். லட்சுமி பாய். ஓகேவா, ஜான்சியில தான் அவங்களுடைய ஊரு. ஓகேவா, கரெக்டா தான் இருக்கு. கட்டபொம்மன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் தவறா இருக்கு. சரிங்களா, கட்டபொம்மன் அப்படின்னா எங்க வரணும் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி வரணும். இல்ல நெற்கட்டும் செவ்வல்னா என்னது பூலித்தேவராக அங்க இருக்கணும். சரிங்களா, இது நமக்கு தவறாக இருக்கு. அடுத்தது பாருங்க, ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடியாக கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா. சரிங்களா, யார் அப்படின்னா வாஸ்கோட காமா. அடுத்தது பாருங்க, இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து மற்றும் முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா கபீர். ஓகேவா, யாரு கபீர். ஜின்னா அப்படின்னு ஞாபகம் வரும் நமக்கு. அவர் ஒற்றுமை தூதுவர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஜின்னா அவர்களை சொல்லுவாங்க. சரிங்களா, ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். அடுத்தது பாருங்க, 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, கூற்று காரணம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க.
ஓகேவா? குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். எஸ், கரெக்ட். குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலவி வகிக்கிறார் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எஸ், அதுவும் கரெக்ட். சரியான விளக்கம் தான். ஓகேவா? சரியான விளக்கமும் தான் அது. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உள்ளாட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு அவர்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்பு தலைமையகம் இந்த லாஸ்டா நடந்த பிரிக்ஸ் மாநாட்டுடைய இயர் எப்ப அப்படிங்கறதும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி அது எந்த பிளேஸ்ல நடந்தது, அதோட கருப்பொருள் என்ன அப்படிங்கறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எங்க தலைமையகம் இருக்கு அப்படின்னா சீனால இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பாருங்க, மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது அப்படிங்கிறது கேட்கிறாங்க. சரிங்களா? ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு இடையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை யார் சரி பண்ற இடத்துல இருக்காங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம். ஓகேவா? அவங்களுடைய கேசஸை யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் தான் என்னது ஹேண்டில் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. பொதுவான உயர் நீதிமன்றம் ஓகேவா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா. சரிங்களா? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகரும் இங்கதான். ஓகேவா? மூணுத்துக்குமே என்னது அப்படின்னா நமக்கு சண்டிகர்ல இருக்கக்கூடியதுதான் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி அப்படிங்கிறவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? கைலாஷ் சத்யார்த்தி, அன்னை தெரசா அவங்க எல்லாம் என்னது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. சரிங்களா? அமர்த்தியா சென் அவர்களும் என்னது பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க, இந்தியர் தான். சரிங்களா? இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல அபிஜித் பானர்ஜி அவர்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கீழ்வருவனவற்றுள் எது நேர்முக வரி, டைரக்ட் டாக்ஸ் எது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? வருமான வரி தான் என்னது டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி அதெல்லாம் என்னது இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? வருமான வரி அப்படிங்கறதா என்னது டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கறதாக இருக்க போகுது. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உள்ளது எந்த மாவட்டம் அப்படின்னா நீலகிரி தான். சரிங்களா? நீலகிரி. அது மாதிரி குறைவான மாவட்டம் எது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 1969 வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொல்றாங்க. எஸ், 1969 என்னது 14 வங்கிகள் என்னது நாட்டுடைமை ஆக்குவாங்க. கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. கிடையாது. சரிங்களா? அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிடையாது. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஒன்னு மட்டும் சரி. அடுத்து பாருங்க, இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னா SECB அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? SEBI அப்படின்னு இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே அப்படிங்கும் போது பாகிரதி. ஓகேவா? பாகிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றோட குறுக்கில தான் என்னது தெகிரி அணை அப்படிங்கிறது கட்டப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. பார்டர் லைன் எந்த நாட்டோட குறைவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்கும். அதிகமா எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட அதிகமாக இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தால இருக்கு. சரிங்களா? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தால இருக்கு. அடுத்தது பாருங்க, தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. தமிழ்நாடு அதுல ஒரு பார்ட் தமிழ்நாடு அதுல இருக்கும். சரிங்களா? கரெக்ட் தான். ஆனா அடுத்தது பாருங்க, காரணம் பாருங்க, இப்பகுதி கிரெட்டேஷியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியால் உருவான ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? கூற்றும் கரெக்ட், காரணமும் கரெக்ட். சரிங்களா? கூற்றும் கரெக்ட், காரணமும் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கணும். ஓகே, அதுதான் நமக்கு ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க,
4 பிளேசஸ் கொடுத்து மலைவாழிடங்களும் அதோட மாநிலங்களும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஹில் ஸ்டேஷன் அப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. முசோரி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஓகேவா, 4. அடுத்து சிம்லா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சிம்லா அப்படிங்கிறது இமாச்சல் பிரதேசம் 1. அடுத்து மூணார் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதா இருக்கும். எங்க அப்படின்னா கேரளா 2. அடுத்து டார்ஜிலிங் எங்க அப்படின்னா மேற்கு வங்காளம். ஓகேவா, 3. 4 1 2 3 4 1 2 3 4 1 2. ஓகேவா, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதிக வேகத்துல எது செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர். ஓகேவா, விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த ஆர்டர்ல தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, இங்க இருந்து வரும்போது நமக்கு என்னது அதிக திசை வேகத்துல இருக்கும். ஓகேவா, இங்க இருந்து போகும்போது அதிக அதிர்வெண்ணில இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, அதிர்வெண்ணும் திசை வேகமும் நமக்கு எப்போதுமே என்னது அப்படின்னா ஆப்போசிட்ல எதிர் தகவல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எதிர் தகவல நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, V = IR அப்படின்னு கொடுத்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவரால் நிறுவப்பட்டது. கரெக்ட், ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்ஸ் லா அப்படிங்கிறது என்னது V = IR அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதுக்கு அடுத்து அதுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. V என்பது மின்னழுத்தத்தையும், I என்பது மின்னோட்டத்தையும், R என்பது மின்தடை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தமிழ்ல கரெக்டா இருக்கு, பட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா V என்பது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டன்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வோல்ட் அப்படின்றது வரணும். சரிங்களா, V அப்படின்னு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வோல்ட் அப்படிங்கிறது வரணும். ஸோ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கு. சரிங்களா, அப்ப என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா, எந்த அணுக்கரு இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அணுக்கரு இணைவுனாலதான் சூரியன் உள்ள ஆற்றல் உருவாகுது அப்படின்னு நேத்தி உள்ள டிஸ்கஷன்ல நாம பார்த்திருப்போம். சரிங்களா, அணுக்கரு இணைவா பிளவா அப்படிங்கறத பார்த்திருப்போம். அந்த அணுக்கரு இணைவுல எந்த 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம். ஓகேவா, ஹைட்ரஜனும் ஹீலியமும் அணுக்கரு இணைவின் காரணத்தினாலதான் என்னது சூரியன்ல ஆற்றல் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் கிரியோஜெனிக் இயக்க பொருள் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்றது கேட்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு எரிபொருளாக இருக்கக்கூடியது. கிரியோஜெனிக் அப்படிங்கிறது இயக்க பொருள் அப்படிங்கும் போது அது ஒரு எரிபொருளாக செயல்படக்கூடியது. ஸோ அப்ப எரிபொருள் அப்படிங்கிறது வெப்பமாக இருக்க முடியாது. வெப்பமா இருந்தா அது பிளாஸ்ட் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் அப்படிங்கும் போது அதை வெப்பப்படுத்தினீங்கன்னா என்ன ஆயிட போகுது, ஹீட்டர் பக்கத்துல வந்து என்னது ஃபயர் ஆயிடும். ஸோ அப்ப கண்டிப்பா வெப்பம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. ஓகேவா, அதிக வெப்பநிலை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. ஸோ அப்ப என்னது மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கணும். ஓகேவா, அதிகம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. ஸோ அப்ப மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதான் கரெக்ட், ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் அப்படிங்கும்போது ராஜ்யசபால 12 உறுப்பினர்களை என்ன குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரிங்களா, ராஜ்யசபால 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவை அப்படின்னு இருக்கலாம். எப்படி ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மாநிலங்களவை தானது நிரந்தர அவையாக நமக்கு இருக்கு. சரிங்களா, அதுல இருக்க ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் ஒரே நேரத்துல என்னது ரிசைன் பண்ண போறது கிடையாது. சரிங்களா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு என்னது 1/3 உறுப்பினர்கள் தான் என்னது ஓய்வு பெறுவாங்க. ஓகேவா, சரி. அடுத்தது பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. 30 நாட்கள். சரிங்களா, 30 நாட்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. சில ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறதுல 48 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்திலாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ள என்ன அப்படிங்கறது சொல்லணும் அப்படிங்கறதான் கால வரம்பு. ஓகேவா, 24 hours 48 hours எல்லாம் கூட இருக்கு சில விஷயங்களுக்கு. ஓகேவா, சரி ரைட்டா, ரொம்ப டீப்பா போவேன்னா. அடுத்தது பாருங்க, இந்திய தேர்தல் முறை டேஷில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து. ஓகேவா, இங்கிலாந்துடைய ஓகேவா அவங்களுடைய தேர்தல் முறைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணி நாமளும் தேர்தலை நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா, சரி ரைட். அடுத்தது பாருங்க, சைக்காலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா, என்ன அப்படின்னா ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒவ்வொரு வருஷம் அதோடைய
அட்மிஷன் ஓகேவா, அட்மிஷன் அதுலேருந்து பாஸ் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது, பாஸோடைய பர்சன்டேஜ் எதுல கம்மியா இருக்கு அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம எதை வச்சு டக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா, டிஃபரெண்ட் ஆல்மோஸ்ட் மேல இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு என்னது ஒரு 200லேருந்து 220 230க்குள்ள தான் இருக்கு. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல இல்ல. ஸோ அப்ப இதுல எது டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு பாருங்க. எப்ப அப்படின்னா இது மாதிரி ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாதப்ப பாருங்க. சரிங்களா, இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க 18 பேர் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 18 பேர் ஃபெயில், இங்க வந்து 9 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, இங்க வந்து 20 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அப்ப இங்க நமக்கு எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இங்க பாருங்க, இங்கதான் நமக்கு என்னது 22 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. சரிங்களா, அப்ப அதிகமான பர்சன்டேஜ் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது 22 டிவைடட் பை 216 இன்ட்டு 100 அப்படிங்கறது போட்டு பார்க்கணும். சரிங்களா, இதுல யாருக்கு கம்மியாக இருக்கோ ஓகேவா, யாருடைய ரேஷியோஸ் அதிகமாக இருக்கோ அவங்க தான் என்னது அதிகமான குறைவான தேர்ச்சி விகிதத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிகமா இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 22 தான் இருக்கு. ஸோ அப்ப 1995 ஓகேவா, 1995 தான் நமக்கு. பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம போடணும். சரிங்களா, இந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி ரைட். அடுத்தது பாருங்க. ஓகேவா, டைம் கொடுத்துருக்காங்க, இங்க நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு காரோடைய டைம் டிராவலிங் மேப்பாக கிராஃப் மேப் நம்ம கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா காரின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, காரோடைய வேகம் அப்படிங்கும்போது என்ன ஃபார்முலா, டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. நமக்கு என்ன ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அப்ப s ஈக்குவல் டு இந்த t இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, d டிவைடட் பை t அப்படின்னு நமக்கு இருக்க போது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இங்க நமக்கு கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 60 நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. ஓகேவா, அப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இது என்னது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது என்னது 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப மேல 60 கிலோமீட்டர், கீழே 60 நிமிஷம்னு இருக்கு. பட் ஆனா நமக்கு எல்லாமே என்னது பர் ஹவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், 60 நிமிஷம் அப்படின்னா அது ஹவர்ஸா மாத்தணும்னா நமக்கு எவ்வளவு இருக்க போகுது, 1 hour தான் நமக்கு என்னது 60 நிமிஷம். அப்ப கீழே வந்து 1 இருக்க போகுது. அப்ப ஸ்பீடு நமக்கு என்ன இருக்க போகுது 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. சரிங்களா, அப்ப அந்த காரோட ஸ்பீடு என்ன இருக்க போகுது 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. அடுத்ததும் பாருங்க, அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, 2010ல் ABC அப்படின்னு 3 நகரங்களுடைய மக்கள் தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அது மாதிரி 2010 2015 2020 3 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 2010லிருந்து 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாடில் உள்ளது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இதுலயும் நம்ம நம்பர்ஸ் பார்த்தோம்னாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஓகேவா, ஏக்கு இங்க 18 இருக்கு, இங்க எவ்வளவு வந்திருக்கு 30 மாறி இருக்கு. சரிங்களா, அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18லிருந்து 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பர்சன்டேஜ்ல நம்ம கேட்குறாங்க அப்படின்னு வைங்க. கேன்சல் பண்ணுங்க, 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 இங்க 3ன்னு இருக்க போகுது. சரிங்களா, கேன்சல் பண்ணுங்க, 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 33.33 போயிட்டு இருக்க போது. 2ஆல மல்டிபிள் பண்ணா 66.6 அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. அத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்ததுல பாருங்க 30 இங்க 6 தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 6 டிவைடட் பை 30 பர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்ட்டு 100. ஓகேவா, 0 0 கேன்சல் ஆக போகுது. கேன்சல் பண்ணீங்கன்னா 2 எவ்வளவு பர்சன்டேஜ் 20% தான் என்னது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, இங்க 25 இங்க 33 அப்படின்னு நமக்கு இருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 டிவைடட் பை 25 இன்ட்டு 100 அப்படின்னு நமக்கு இருக்க போது. கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்னது 4. ஓகேவா, நாமும் 4 8 என்ன கிடைக்க போகுது 32%. அப்ப எதுல அதிகமான பர்சன்டேஜ் அப்படின்னா ஏ. ஃபர்ஸ்ட் நம்ம வச்ச இந்த பிளைன் ஏ தான் நமக்கு என்னது அதிக சதவீதத்துல நமக்கு இருக்கக்கூடியது. ஏன்னா சதவீதம் தான் கேட்டிருக்கான், சதவீத வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப ஏ தான் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். பர்சன்டேஜ் தான்ப்பா நிறைய கேட்குறாங்க. ஓகேவா, டேட்டா இன்டர்பிரஷன்ஸ்ல பர்சன்டேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜ் தான் கம்பேரிட்டிவ் பண்ற மாதிரி இருக்கு. சரி ரைட். அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்து அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம படிச்சுட்டு அதை நம்ம டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பள்ளியில் 5 ஆசிரியர்கள் உள்ளனர். சரி ரைட். அதுல பி மற்றும் கியூ ஆகிய ஆசிரியர்கள் சமஸ்கிருதம் மற்றும் கணிதம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பி, கியூ, ஆர்,
எஸ் டி 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ரைட்டு. அடுத்தது பாருங்க என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னு எழுதுறீங்க. சான்ஸ்கிரிட், ஓகேவா, சான்ஸ்கிரிட், மேக்ஸ் இருக்கு. அடுத்தது வரலாறு, ஹிஸ்டரி இருக்கு. ஓகேவா, அடுத்தது இங்க என்னது, ஹிந்தி, சமஸ்கிருதம். ஓகேவா, ஹிந்தி, ஓகேவா, ஹெச்டின்னு போடுறேன் ஹிந்திக்கு. ஓகேவா, அடுத்தது சான்ஸ்கிரிட், ஆல்ரெடி நம்ம சான்ஸ்கிரிட் எழுதிட்டோம். அடுத்தது என்னது, புவியியல், ஜாகிரபி, ஸ்பானிஷ். ஓகேவா, ஜாகிரபி ஸ்பானிஷ். ஓகே, ரைட்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. PQ ஆசிரியர்கள் சமஸ்கிருதம், கணிதம். Pயும் Qவும் சமஸ்கிருதமும் இருக்கு, கணிதமும் இருக்கு. ஓகேவா, 2 பேருக்கும் ஒன்னு போட்டுருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, R மற்றும் Q ஆசிரியர்கள் கணிதம் மற்றும் வரலாறு. ஆரும் யாரு, Qவுமா, ஆரும் Qவும் என்னது, கணிதம் மற்றும் வரலாறு. Qக்கு வரலாறும் இருக்கணும், ஆருக்கு என்னது, மேக்ஸ் அண்ட் வரலாறு அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, P மற்றும் S ஆசிரியர்கள் ஹிந்தி சமஸ்கிருதம் கற்பிக்கிறார்கள் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. P ஒருத்தர் இருக்காரா, P மேல இருக்காரு, S இங்க இருக்காரு. சரிங்களா, அவங்க என்ன பண்றாங்க, ஹிந்தியும் சமஸ்கிருதமும். ஹிந்தி, ஓகேவா, இவருக்கு ஹிந்தி, இவர் என்னது சான்ஸ்கிரிட். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம இங்க போட்டாச்சு. ஓகேவா, இவருக்கு நமக்கு போட்டாச்சு. ரைட். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, T மற்றும் Q ஆசிரியர்கள் புவியியல், ஸ்பானிஷ். ஓகேவா, யார் யாரு, Tயும் Qவும். T என்ன எடுக்கிறாரு, புவியியல், ஜாகிரபியும் ஸ்பானிஷும் எடுக்கிறாரு. ஓகேவா, ஸ்பானிஷ் எடுக்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் யாரு, Qவா, Q என்ன எடுக்கிறாரு, புவியியலும் ஸ்பானிஷும் எடுக்கிறாரு. ஓகேவா, புவியியல், ஜாகிரபியும் ஸ்பானிஷும் எடுக்கிறாரு Q. ஓகேவா, சோ அப்ப ஓகே, ரைட். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, எந்த ஆசிரியர் 2 பாடங்களுக்கு குறைவாக எடுக்கிறார். எல்லா ஆசிரியருமே 2 பாடம் எடுக்கிறாங்க. S 2 எடுக்கிறாரு, R 2 எடுக்கிறாரு, Q ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுக்கிறாரு ஹிந்தியை தவிர. ஓகேவா, P அப்படிங்கிறவரு 3 டாபிக் எடுக்கிறாரு, Tயும் 2 எடுக்கிறாரு, ஜாகிரபியும் ஸ்பானிஷும் எடுக்கிறாரு. அப்ப எந்த ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, எந்த 2 ஆசிரியர்கள் கணிதம் மற்றும் வரலாறு பாடங்களை கற்பிக்கிறார்கள். கணிதமும் வரலாறும். ஓகேவா, இங்க யார் யாருன்னு பாருங்க, இது 2லயும் ஃபில் ஆயிருக்கிறது யாரு, Qவும் Rவும் தான். ஓகேவா, Q அண்ட் R அவங்க தான் என்னது, வரலாறு மற்றும் மேக்ஸை எடுக்கிறாங்க. சரிங்களா, இது மாதிரி ஒரு டேபிளா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு அதுல அவங்களுடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கப்பா. பை சார்ட் எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% டிவைடபிள் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பை சார்ட் அப்படிங்கிறது வரும். சர்க்கிள் இருக்குங்கிறதுனால 360 அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆங்கிளாக கொடுத்தாங்கன்னா தான் அது 360 இருக்கும். பர்சன்டேஜாக கொடுத்தாங்கன்னா 100% தான் நமக்கு கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அதுல பாருங்க, குடும்பத்தின் மொத்த வருமானம் 3080 எனில் ஒரு மாதத்திற்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது அப்படிங்கிறது கேட்கிறாங்க. போக்குவரத்து அப்படிங்கிறது என்னது, பில எவ்வளவு பர்சன்டேஜ், 12% செலவு பண்றாங்க. மொத்த ஒரு தொகை எவ்வளவு அப்படின்றத கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்ப டோட்டல் அப்படிங்கிறது 100% பா. 100% அப்படிங்கிறது 3080. அதுல 12% தான் என்னது, போக்குவரத்துக்கு செலவு பண்றாங்க. அதுதான் எவ்வளவு அப்படிங்கிறது கேட்கிறாங்க. சரிங்களா, அதுதான் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். 100x ஈக்குவல் டு எக்ஸ், சாரி 100x 12 இன்ட்டு 3080. ஓகேவா, இல்ல அப்படின்னா டைரக்டா 12% நீங்க கால்குலேட் பண்ணணுமா, 10% 1% நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 10%க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, உங்களுக்கு 10% கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, உங்களுக்கு 10%, 308 அப்படிங்கிறது கிடைச்சிரும். 1% அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, உங்களுக்கு 1% அப்படிங்கிறது கிடைக்கும். 38, இங்க ஒரு 38. சரிங்களா, இதை டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது 12% அப்படிங்கிறது கிடைச்சிடும். இங்க 16, இங்க 1, 9, 6, 3. சரிங்களா, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேல வேல்யூ இருக்கு. அப்ப இது ரவுண்ட் வேல்யூவா மாத்திருங்க. நமக்கு என்ன கிடைக்க போகுது, 370 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, அப்ப 12% அப்படிங்கிறது என்னது, 370 அப்படின்னு இருக்கும். இந்த 2 கொஸ்டினும் அந்த பை சார்ட் ரிலவெண்டா இருக்கக்கூடியதுதான். சரிங்களா, ஒரு மாதத்திற்கு குடும்பம் எவ்வளவு வீட்டு வாடகை செலுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டு வாடகை அப்படிங்கும்போது பாருங்க, வீட்டு வாடகை எஃப் வந்து என்னது 15% அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, 100% நம்ம என்னது
3080 அப்படின்னு பார்த்தோம். 10% என்னப்பா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா என்ன கிடைக்க போகுது, 308. 5%னா 10%ல பாதி. 308ல பாதி என்னது, 154. அப்படியே ஆட் பண்ணுங்க, 2 6 என்ன கிடைக்க போகுது, 4. ஓகேவா? அப்ப 462 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு மாதத்திற்கு ஆடைக்கான எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடை அப்படிங்கும்போது உடைகளுக்கு 18% அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? 18% அப்படிங்கிறது போடுங்க. ஓகேவா? அப்ப 3080 into 18%. ஓகே, 18%. 0 0 கேன்சல் ஆக போகுது. 9 இங்க என்னது 5 அப்படின்னு இருக்க போகுது. 5ஆல அதை கேன்சல் பண்ணுங்க. 6 நமக்கு இங்க என்னது 1 1 30. ஓகேவா? 6ன்னு இருக்கும். மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 6 1.6 into 9 மல்டிபிள் பண்ணுங்க. 54க்கு 4 5. இங்க மல்டிபிள் பண்ணுங்க. 9 14க்கு 4 பேலன்ஸ் 1 54 55. ஓகேவா? 55 அப்படிங்கிறது நமக்கு இங்க 5 555 அப்படின்னு இருக்க போது, 54ன்னு இருக்க போது. இங்க 0.5க்கு மேல இல்லை. ஸோ அப்போ என்னது 554 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. ஓகே, அடுத்தது பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்கான், HUAG. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், GTZ கொடுத்துருக்கான். அடுத்தது என்னது FSY அப்படின்னு கொடுத்துருக்கான். ERX அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒவ்வொரு லெட்டரா பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயும் பாருங்க HGFE அப்படியே ரிவர்ஸ்ல போயிருக்கு. க்கு முன்னாடி என்ன இருக்கும், டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதே மாதிரி பாருங்க UTSR அப்படிங்கிறது இருக்கு. ஆருக்கு முன்னாடி என்ன இருக்கும், Q அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி ஏ ரிவர்ஸ்ல போயிருக்கு. AZYEX அப்படிங்கும்போது நமக்கு என்னது W அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? அப்ப DQW அப்படிங்கிறது நமக்கு அங்க வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, பிளட் ரிலேஷன்ல இருந்து நமக்கு ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆர் என்பவர் ஏவின் சகோதரர். ஓகேவா? ஆரும் ஏவும் சகோதரர், பிரதர்ஸ். ஓகேவா? அப்ப ஆர் அப்படிங்கிறவங்க சகோதரர், ஆர் என்பவர் ஏயின் சகோதரர். ஓகேவா? அப்ப இவர் தான் மேல். ஓகேவா? ஆர் அப்படிங்கிறவர் மேல். சரிங்களா? ஏவோட பொசிஷன் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது நமக்கு சொல்லல. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, எஸ் என்பவர் பியின் சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸும் பியும் என்னது சகோதரி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ் பி எஸ் என்பவர் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க ஃபீமேல். ஓகேவா? ஃபீமேல் மைனஸ் போட்டுருங்க, பிளஸ் போட்டா மேல் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏ என்பவர் எஸ் இன் மகன். எஸ்ஸோட மகன் யாரு, ஏ. அப்ப ஏங்கிறவர் பையன். சரிங்களா? இவரு மகன் அப்படின்னா இவரும் மேலுதான். சரிங்களா? அப்ப இவரும் மேலுதான். ஓகேவா? இவரும் மேலுதான். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஆர் இருக்கும் எஸ் இருக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அப்ப என்ன உறவு, ஏ பையன்னா யாரு, ஆரும் பையனா தான் இருக்க போறாங்க. சரிங்களா? அப்ப மகன் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஓகேவா? மகன் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, ஒரு கை கடிகாரத்தில் மணிக்கு 4:30 காட்டுகிறது. ஒரு கடிகாரம் போடுங்க. ஓகேவா? 4:30 அப்படின்னா என்னது, இங்க 12 3 6 9 4 5 1 2. ஓகேவா? 4:30 அப்படின்னும் போது நமக்கு என்ன இருக்க போகுது, இங்க இப்படி இருக்க போகுது. ஓகேவா? சரி, ரைட். அதே என்ன சொல்றாங்க, நிமிடமுள், அதாவது பெரிய முள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருக்கிறது அப்படின்னு. இப்ப இது என்னது, சவுத் நோக்கி இருக்கு. கீழே இருந்ததுன்னா என்ன, சவுத்தா. கிழக்கு நோக்கினா இது அப்படியே மேல கொண்டு போயிருங்க. இது அப்படியே மேல கொண்டு போயிருங்க. சரிங்களா? மேல அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னா மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது அப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்றதா அர்த்தம். சரிங்களா? ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு எங்க இருக்கு, அதாவது ஒண்ணும் இல்லப்பா, இப்படி இருக்கிறத நாம இப்படி மாத்திருவோம். சரிங்களா? இப்படி நாம மாத்திருவோம். சோ அப்ப நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு என்னது நிமிடமுள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிமிடமுள் எந்த டைரக்ஷன், மணிமுள் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. மணிமுள்னா சின்ன முள். ஓகேவா? அது என்ன இருக்கு, இப்ப இப்படி போட்டீங்கன்னா என்னது, இது வடக்கு, இது கிழக்கு. அப்ப என்னது, இந்த டைரக்ஷன்ல இருந்ததுன்னா அது என்னது
வடகிழக்கு டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? நிமிடம் உள்ள அப்படியே என்னது கிழக்கு டைரக்ஷன்ல மாத்தினீங்கன்னா இதுவும் அப்படியே மேல ரொட்டேட் ஆக போகுது. இதை மட்டும் இப்படி மாத்திட்டு நமக்கு என்னது அப்ப நமக்கு இங்க கீழே இருக்கும் அப்படிங்கறத நீங்க நினைப்பீங்க. ஓகேவா? சரிங்களா? அப்ப இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ஓகேவா? இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. சரிங்களா? சில பேருக்கு டவுட் இருக்கும், சார் நிமிடம் உள்ள மட்டும் தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப நிமிடம் உள்ள மட்டும் இப்படி கிழக்கு டைரக்ஷன்ல திருப்ப முடியாது. சரிங்களா? கிழக்கு டைரக்ஷன்ல இப்படி திருப்பினீங்கன்னா நமக்கு இங்க இது என்னது கீழே இருக்கும். ஓகேவா? தென் கிழக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதையும் சேர்த்து தான் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்க, சில குறியீட்டு அடிப்படையில் ஸ்டேபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, லேபர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு பாட்டிலுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட். இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேபிள்ல என்னென்ன வேர்டு இருக்கோ, லேபர்ல என்னென்ன வேர்டு இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இங்க பாட்டில் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு நேரா என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம போட்டாலே போதும். இப்போ BOTTLE அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. பி அப்படிங்கும்போது இங்க 4வது பொசிஷன், 4 அப்படின்னா 4ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ அப்படிங்கும்போது நமக்கு லேபர்ல 4வது பொசிஷன், லேபர்ல 4வது பொசிஷன் அப்படின்னா 7 போட்டாச்சு. அடுத்து டி அப்படிங்கும்போது இங்க 2வது பொசிஷன், அப்ப இங்க 2 டி இருக்கு, 2 போட்டாச்சு. எல் அப்படிங்கும்போது லேபர்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் அது 5 இருக்கு, 5 போட்டுருங்க. இ அப்படிங்கும்போது நமக்கு இங்க என்னது இதுல லாஸ்ட் பொசிஷன் 6. அப்ப 472256, 472256 ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, ராஜா தன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி, ஓகே டைரக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்போதுமே இது மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சுக்கோங்க. கிழக்கு நோக்கி 10 அடி நடந்து போறார். ஃபர்ஸ்ட் கிழக்கு நோக்கி 10 அடி நடந்து போறார். ஓகே, ரைட்டு. பின் வலதுபுறம் திரும்பி அப்படின்னு சொல்றாங்க. வலதுபுறம் அப்படின்னா இப்படி கீழே. ஓகேவா? இப்படி போயிட்டு இருக்கவரு வலதுபுறம் அப்படிங்கும்போது டவுன்ல போவாரு. வலதுபுறம் திரும்பி 3 அடி நடக்கிறார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 3 அடி ரொம்ப பெருசா போட்டாச்சு. சரி, 3 அடி நடந்து போறார். ஓகேவா? 3 அடி நடந்து போறாரு, நடக்கிறார். மறுபடியும் அவன் வலப்புறம் திரும்பி கீழே போயிட்டு சவுத்துல போயிட்டு இருக்கும்போது நமக்கு ரைட் சைடுனா என்னது இந்த பக்கம் தான். சரிங்களா? அப்ப இந்த பக்கம் நடந்து போறாரு. ஓகேவா? மறுபடியும் 14 அடி நடந்து போறார். இங்க 14 அடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஸ்டன்ஸ் 14, இது 3. ஓகேவா? நடக்கிறார். அவன் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக உள்ளார்? இதுதான் வீட்டு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க 3 அடி அப்படின்னா இங்கேயும் நமக்கு 3 அடி தான் இருக்க போகுது. இது 10 அடி. அப்ப இங்க 10 அடினா இந்த 10 அடி போயிட்டுனா இந்த பேலன்ஸ் இங்க என்ன இருக்க போகுது? இது 4 அடி தான் இருக்கும். ஸோ அப்ப இங்க இருந்து இது என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதா நமக்கு தேவை. என்னது இது? ஒரு செங்கோண முக்கோணத்தை இது கிரியேட் பண்ணும். இது 3 அடி, இது 4 அடி. அப்ப இது என்ன அப்படிங்கிறதா நம்ம கேட்குறாங்க. நேத்தையும் நாம பார்த்துருப்போம். செங்கோண முக்கோணம் அப்படிங்கிற போது என்ன இருக்க போகுது நமக்கு? அங்க நமக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறத ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது என்னது? L² ஈக்குவல் டு நமக்கு என்னது B² பிளஸ் H² அப்படிங்கிறது தான் பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? இந்த கர்ணத்துடைய ஸ்கொயர் வேல்யூ, பேஸோடைய ஸ்கொயர் வேல்யூ, ஹைட்டோடைய ஸ்கொயர் வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. சரிங்களா? சரி, ரைட். அப்ப இங்க ஸ்கொயர் அப்படிங்கிறது அங்க ரூட்டாக மாறிட போகுது. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனுச்சுன்னா ரூட்டாக மாறும். பி அப்படிங்கும்போது 4 ஸ்கொயர்னா 16, ஹெச் அப்படிங்கும்போது 3 ஸ்கொயர்னா 9. அப்ப ரூட் ஆஃப் 25 அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்க போகுது? 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. 5 அடி அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுதுப்பா. சரிங்களா? அப்ப வீட்டுல இருந்து அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னா 5 அடியில இருப்பார். இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரிப்பா. ஓகே, இன்னைக்குள்ள கொஷின்ஸ் நாம ஒரு 50 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? சயின்ஸு, ஜிஎஸ், சைக்காலஜிஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே, டெய்லி நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்கள். ஓகேவா? டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வர சண்டே உங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச்சில் உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இந்த மார்க் டெஸ்ட்டை போய் எழுதிக்கலாம். நியரஸ்ட் பிரான்ச் எதுவோ அங்கே போய் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, என்ன ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ அப்போ டெட் எக்ஸாம் எழுதுறவங்களும் மறக்காம நவம்பர் 9ஆம் தேதி போய் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எழுதுங்க. அது மாதிரி வர வெள்ளிக்கிழமை என்னது டிஎன்பிஎஸ்சியை பற்றி என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் லிங்க் இருக்குது, வெபினார் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் கலந்துக்கோங்க. பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய, எஸ்ஐ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.